மெரினா பீச்சில் பேய் இருக்கா? என்னடா சொல்கிற, நம்ப முடியலடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், மெரினா பீச்சில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. மெரினா பீச்சில் இருக்கிற மீனவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சில முக்கியமான பகுதிகளில் வந்து மீன் பிடிக்க போகிற அந்த இடத்துல, அதே இடத்துல தவறுதலாக இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா பல மீனவர்கள். ஸோ அந்த மீனவர்களை வந்து பார்த்ததாகவும் அண்ட் அவங்க வந்து அவங்களோட வாய்ஸ் கேட்டதாகவும் அந்த மீனவர்கள் போய் மீன் பிடிக்க போன மீனவர்கள் வந்து கரைக்கு வந்து கதையாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னடா இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, இது வந்து ப்ரூவ் படலை. ஸோ அதனால் இது ஒரு கதையாகவே தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. முக்கியமாக நைட் டைமில் வித்தியாசமான சத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கேட்குதான். ஸோ இது வந்து எங்கேயுமே ப்ரூவ் படலை, ஜஸ்ட் ஒரு பெட் டைம் ஸ்டோரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெரினா பீச்சில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதை வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து மெரினா பீச்சில் கேமரா எடுத்துகிட்டு நீங்கள் கோஸ்ட் பஸ்டர் மாதிரி பேயை பிடிக்க போனீங்க, இல்லை பேயை காட்ட போனீங்க அப்படின்னா அங்கே பேய் இருக்காது, போலீஸ் தான் இருப்பாங்க. அவங்கள அடித்து அமுச்சு விட்ருவாங்க.